ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாலெலாம் வைரலாக போயிட்டு இருந்த ஹிஃபா சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 லெக் பீஸு நல்லா கீறி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அது கூடவே அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோம்புத்தூள், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து அது கூடவே நல்லா கெட்டியான தயிர், சீரகத்தூளுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம அந்த கேப்லலாம் நல்லா போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, சிக்கனை ஒரு கல் வச்சோ இல்லை ஆம்பர் எதாவது வச்சு நல்லா இடிச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கும். இப்போ அந்த நம்ம கிரேவி ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பாயில்டு எக் ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். அது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம், 4 பல் பூண்டு, லெமன், சீஸு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா அரை லெமன் போதும். அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீமும் 2 டேபிள் ஸ்பூன் போதும். இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணுறது தண்ணி எதுவுமே விடாமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு சாஸுக்கான உப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நேரம் போக போக கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் தண்ணி அரைக்காமல் நல்லா சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை ஒரு ஃப்ரையிங் பேனில் வச்சு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா டீப் ஃப்ரை கிடையாது, அதனால் கொஞ்சமான எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ நான் 2 சிக்கனையும் இதை வச்சுட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், தூக்கி விடாதீங்க. இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளே வேகும். இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் அந்த தவாலியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாஸை நம்ம மேலே அப்ளை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இதில் நான் என்னோடய கஸ்தூரி மேத்தி நான் மேலே போட்டிருக்கேன். இது தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ நம்மளோட ஹிஃபா சிக்கன் ரெடி. சூப்பராக தந்தூரி சிக்கன் மாதிரி நல்லாயிருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.